டைம் ஆகுது ஆழியா, சீக்கிரம் வா. எதுக்குமா நீ இவ்ளோ ஃபாஸ்டா எங்க கூட்டிட்டு போறீங்க? ஆழியா, தமடா ஷோரூம்ல டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க 70%. நம்ம போனோம், அள்ளிட்டு வந்துடலாம். அள்ளிட்டு வரதுக்காக என்ன குப்பையா? ஏய், அப்படிலாம் பேசாத. இந்த vlog பண்றவங்கள சொல்லணும். அவங்க எல்லாம் தான் உங்கள மாதிரி ஆளுங்கள அந்த கடையை தேடி தேடி போக வைக்கறாங்க. தேவையில்லாம பேசாத. இன்னைக்கு மட்டும் சேல் எனக்கு எதுவும் கிடைக்கலன்னு வெச்சுக்கோ, வீட்டுக்கு வந்து உன்னை மொத்துன்னு முத்துறேன் பாரு. அம்மா 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 சேஞ்ச் இருக்கா? எவ்வளவுக்கு வேணும்? உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி எவ்வளோ கொடுத்தாலும் ஓகே தான். எடுக்கிறது பிச்சை, இதுல இங்கிலீஷ் வேற. திமிர பாத்தியா? மேடம், தேவையில்லாத பேசாதீங்க. யோ, போயா இங்க இருந்து, போயா. நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க. இன்னும் போலியா நீ? உன்ன இவரை பார்த்தா பயமா இருக்குமா? போயிரலாமா? அழியா, இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. இவங்க டிஸ்கவுண்ட் காலி ஆயிடு போதுமா? போயிரலாம். இந்த ஏரியால உன்னை நான் பார்க்க கூடாது. என்னம்மா ஷாப்பிங்ல எப்படி போச்சு? நாசமா போச்சு. ஆடியா போடா. என்னமா இருக்கும்? நமக்கு என்ன? என்ன ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. ஷாப்பிங்கில் ஏதாவது வாங்காமல் விட்டுட்டியா? இல்லை. என்ன ஒரு மாதிரி இருக்க சொல்ல. இல்லைடா, காலையில் ரோட்டில் நாங்கள் ஒரு பெகர் அங்கிள் பார்த்தோமா, அவரை மம்மி கிட்ட காசு கேட்டார். மம்மி அவரை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்கடா. அவர் என்னையும் முறைச்சிட்டு இருந்தாரு. ஏண்டா முறைச்சாரா? பத்திரமா இரு. ஏண்டா? அது வந்து டேய் இருறா, சும்மா ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்த 5 கிலோ 50 ரூபாய்க்கு வித்துருவேன். நல்லதுக்கே காலம் இல்லை. ப்ளீஸ் மூவ், இட்ஸ் மை ஸ்லீப்பிங் டைம். என்ன சொல்கிறான்? கம்முன்னு தூங்கிடுவோம். யார் அது? மா யாருன்னு பாருங்க. இவங்க எங்க போனாங்க? அக்கேல், இவன் வர எழுந்துக்க மாட்டேங்கிறான். நம்மளே போவோம். வரேன் வரேன். நீங்களா? நான் தான், நானே தான். இது என்ன இடம்? எதுக்கு என்ன இங்க இழுத்துட்டு வந்திருக்கீங்க? நான் என்ன கேட்டேன்? ஒரு 5 rupees, அட்லீஸ்ட் ஒரு 10 rupees. அதுக்கு உங்க மம்மி என்ன ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா நடந்துக்குது. அதுக்கு நியாயமா நீங்க என்னோட மம்மியை தான் கடத்தி இருக்கணும். அவங்க சேர்த்து வச்ச சொத்து உங்களுக்கு வேணும், அவங்க சம்பாரிச்ச காசு உங்களுக்கு வேணும், அவங்க புண்ணியம் பண்ணால் அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரணும். ஆனால் அவங்க பாவம் பண்ணால் மட்டும் நீ ஏற்றுக்க மாட்டேன். இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? என்னது? இதுதான் நான் பண்ணணுமா? ஆமாம், அப்போதான் என் கஷ்டம் உனக்கு புரியும். இன்னைக்கு ஒரு நாள் நீ பிச்சை எடுத்து எனக்கு 100 ரூபாய் தரணும். 100 ரூபாவா? எஸ், 100 rupees. 100 ரூபாய் கொடுத்தா யூ ஆர் ஃப்ரீ டு கோ. 100
அப்போ எஸ். பெகர் சார் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. டிஸ்கவுண்ட் தானே வேணும். உனக்கு என்ன டிஸ்கவுண்ட் தெரியுமா? இன்னைக்கு ஃபுல்லா நீ பிச்சை எடுக்கும்போது ஒருத்தர்கிட்ட கூட பேசவே கூடாது. அதுதான் உன்னோட டிஸ்கவுண்ட். மீறி பேசுன உன் டோட்டல் ஃபேமிலி டேமேஜ். உங்க அம்மா, உங்க அப்பா, உன் தம்பி எல்லாரையும் ஐயா பிச்சை போடுங்க, அம்மா பிச்சை போடுங்கன்னு பிச்சை எடுக்க வச்சிருவேன். புரியுதா? ஏய் போ, டக்குனு போய் ஆரம்பி போ போ. ஏய் நில்லு. இந்த ரோடு ரஃப்பா இருக்கு, ரூட் டஃப்பா இருக்கு, வெதர் ஹாட்டா இருக்கு, மேக்கப் நேச்சுரலா இருக்கு. இந்த மாதிரி சொல்லி சமாளிச்ச தெரியும்ல. ஐ எம் வாட்சிங் யூ. நம்மளை பத்தி தெரியல. எப்படி ஒரே கடையில 100 ரூபாய் சம்பாரிச்சு பெகர் அங்கிள் மூஞ்சில வீசி அடிக்கிறேன் பாரு. நான் சாதா பேபில ரவுடி பேபிடா. இப்பதான் கடையே திறந்தேன், அதுக்குள்ள 10 ரூபாவா? ஐயோ 100 ரூபாவா? சுட்ட நெத்து மூஞ்சிலே ஊத்தி போவல்ல. இந்த ஜாப் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் போல இருக்கே. ஐயோ என்ன இவ்ளோ டயர்ட் ஆகுது இப்பவே. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். பாடா. ஐயோ ஐயோ ஓனர். ஏய் டியூட்டி நேரத்துல என்ன ரெஸ்ட் வேண்டி கிடக்குது உனக்கு? எழுந்து போ. பெயினான் கடவுள் மட்டும் ராஜேந்திரனை பிச்சை எடுக்க விட்டு ஃபாலோ பண்ணி பார்க்குறாரு. என்ன பசிக்குது? ஓ இது நம்ம லஞ்ச் டைமா? சரி ஏதாச்சும் ஒரு வீட்டில் லஞ்ச் இருக்கான்னு கேட்போம். சிக்கன் பிரியாணியாக இருந்தால் பெட்டர். இந்த வீடு ஓகே. என்ன திறக்கவே மாட்டேங்கிறாங்க? எப்படியும் சாம்பார் சாதம் வாசனை தான் வருது. வேணாம் வேற வீடு பார்ப்போம். 4-5 வீடு தட்டி பார்த்துட்டோம், யாருமே லஞ்சு கொடுக்கல. இந்த வீட்டில் என்ன கிடைக்குதோ அதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு லஞ்சு. போய் கேட்டுற வேண்டியது தான். தேங்க்யூ தெய்வமே. ஏண்டா பிச்சை எடுக்க வரும், ஒரு நல்ல சாப்பாடை தரக்கூடாது? வீட்டில் அம்மா சமைச்சது எல்லாமே குறை சொல்லிக்கிட்டு எவ்வளோ ஃபுட்டு வேஸ்ட் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் எனக்கு தேவைதான். ரொம்ப பசிக்குது. வேற வழி இல்லை, இன்னைக்கு நம்ம இதுதான் சாப்பிட்டா வேணும். தயவு செஞ்சு யாரும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது இல்லைன்னா தான் அதோட அருமை நம்மளுக்கு புரியும். என்ன பசிக்குதா? சரி இந்தா நீயாச்சும் சாப்பிடு. என்ன கொழுப்பு பாத்தியா? என்னோட ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஹாட்டா இருக்கு. இப்படி நடந்துட்டே இருந்தா நான் டேன் ஆயிடுவேனே. என்ன பண்றது?
பேசாம ஏதாச்சும் சிக்னல்ல போய் நின்றுடலாமா? சேச்சா, அப்படி போய் நின்னா நான் இன்னும் கருப்பாயிடுவேன். டீஹைட்ரேஷன் ஆகும். எனக்கு வேற அப்பப்போ ஜூஸ் தேவைப்படுமே. என்ன பண்ணலாம்? பேசாம ஏதாச்சும் கோயில் வாசலுக்கு போய் நல்ல நிழலா இருக்கிற இடமா பார்த்து செட்டில் ஆயிடலாம். நம்மளும் குழந்தை பாவம் பார்த்து எல்லாரும் அங்கேயே காசு போட்டுருவாங்க. அங்கேயே 100 rupees கலெக்ஷனை பார்த்துட வேண்டியதுதான். இன்னும் எவ்வளோ தூரம்? ஹே அகிலு, இனிமேல் கோயில் போறதுக்கு அவசியமே இருக்காது போல இருக்கே. என் தம்பி வரான்டா, எப்படியும் என்னை காப்பாத்திடுவான். இவர் வேற சிசிடிவி கேமரா மாதிரி. அகில் இங்க பாரு. எங்கேயோ ஒருவேளை பைத்தியமோ? இல்லடா, என்ன ஆழிய மாதிரி. சொல்லு சொல்லு சொல்லு. சாச்சா இல்ல, உன்னோட அக்காடா. நான் அவ இவ்வளோ அழகாலாம் இருக்க மாட்டா. நீ தெரிஞ்சாலும் தெரியலன்னு தானடா சொல்லுவ. உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேன்டா. உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. என்ன தேடுறான்? ஏதோ வெயிட் எடுப்பான் போல இருக்கு. 2 rupees. ஏதாவது நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிடு. வரேன். போகிற போக்கில் ஒரு சோஷியல் சர்வீஸ். இந்த 2 ரூபாவே என்னோட உண்டியிலேருந்து தான் திருடிட்டு வந்திருப்பான். இவன் போய் காப்பாற்றுவான்னு நம்பினேன் பாரு. நம்ம டெஸ்டினேஷன் வந்துருச்சு. கோயில் வாசல். ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணல, என் தம்பி ஹெல்ப் பண்ணல, எனக்கு யாரும் வேணாண்டா, நானே போதும். இங்க இருந்து நான் 100 rupees கலெக்ஷன் பண்றேன். பெகர் அங்கிள் மூஞ்சில வீசி அடிக்கிறேன். அம்மா தாயே ஐயா. என்ன இப்படி பண்றாரு? வணக்கம். ஏய், யார் நீ? எங்க அசோசியேஷன்ல நீ முதல்ல மெம்பரா இருக்கியா? அசோசியேஷனா? பிச்சை எடுக்க உனக்கு முதல்ல என்ன டேலண்ட் இருக்கு? அடச்சி உக்கார். குந்தே, இதெல்லாம் ஒரு டேலண்ட்டு. இப்பெல்லாம் அண்ணன்னு வச்சுக்க, எவனும் பிச்சை போட மாட்டான். உன் தலையில் 2 கொட்டு தான் கூட்டிட்டு போவான். பிச்சை எடுக்குதுன்னா எப்படி தெரியுமா? அதுக்கு பல வெரைட்டி காட்டணும். இப்போ பாரு, உனக்கு லைவா டெமோ காட்டுறேன் பாரு. அங்கே ஒரு அம்மா போதா, இதுக்கெல்லாம் இப்படி பிச்சை எடுக்கணும் தெரியுமா? அம்மா தாயே, சாப்பிட்டு 4 நாளாச்சு. எப்படி இதே ஒரு புது கப்பல், கல்யாணம் ஆகிற கப்பல் போகிறாங்கன்னு வச்சுக்க, அவங்க கிட்ட மகராசே இருக்க சமங்களையாருமா, நல்லா இருமா நல்லா இருமா, அப்படியே ஒரு ஸ்டெப்பு மேலே போய் பெரிய மனுஷன் அவனாவது வந்தான்னு வச்சுக்க, சார் சாமி பிச்சை போடுங்க சார், தொண்டையில் ஆப்ரேஷனு கட்டி சார், ஆப்ரேஷன் பண்ணு சார், பிச்சை போடு சார், பிச்சை போடு சார். எப்படி இதே சில பேர் நம்ம எவ்வளோ கூப்பிட்டாலும் கண்டுக்கவே மாட்டானுங்க. ஏற இறங்க பார்த்துட்டு போயிடுவான். அப்பெல்லாம் என்ன தெரியுமா பண்ணோம்? சார் ஐயா சார், சாப்பிட்டு 4 நாளாச்சு சார், கண்ணு தெரியாதவன் சார், ஐயா ஐயா பசி கொள்ளுது ஐயா, பிச்சை போடுங்கய்யா. இப்படியெல்லாம் நான் காலையிலேருந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இருந்தா நீ என் பக்கத்தில் நோகாமல் நுங்கு எடுக்கலான்னு பார்க்குறியா? முதல்ல உன் தட்டை காட்டு. இதுவே தட்டு சும்மா பால வளன்னு புதுசாக இருக்கே, இதை எடுத்துகிட்டு நீ பிச்சை எடுக்க வந்திருக்க. பா ஃபஸ்ட்டு எங்கள் அசோசியேஷனில் நீ மெம்பர் ஆகிட்டு வா, நானே உனக்கு டியூஷன் எடுக்கிறேன். டெய்லி 1 ரூபி தான் சார்ஜ் பண்ணுவேன். ஓகே பா கிளம்பு. போன்றல பா, இந்தா இதெல்லாம் தூக்கிட்டு பா. இதுக்கு நான் தெரு தெருவா சுத்துறதே பெட்டர்.
என்ன பெத்த தாய் வராங்க. எப்படி என்ன காப்பாத்திடுவாங்க? அம்மா. ஏய் என்ன இழுக்குற? இந்தா. என்ன என்ன உன் மூஞ்சிக்கு இப்போ? ஏய் நீ ஆழியா ஆழியா தானே? ஆழியா என்னடி இதெல்லாம்? என்ன விட்டுருங்க. ஆழியா 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 என்னடி எதோ உளர்ற? என்ன காப்பாத்திட்டீங்க. என்ன ஆச்சு உனக்கு? அம்மா யார்கிட்டயும் கோபப்படாதீங்கம்மா. பார்த்து பேசிருங்கம்மா. என்ன ஆச்சு ஆழியா உனக்கு? என்ன? அம்மா நீங்க பண்ற நல்லதெல்லாம் எங்களுக்கு எப்ப வரும்னே தெரியாது. ஆனா நீங்க பண்ற கெட்டதெல்லாம் எங்களுக்கு இப்படிங்கிறதுக்குள்ள வந்துடுதுமா. எனக்கு ஒன்று புரிஞ்சிடுச்சுமா. நம்ம நல்லது நினைச்சா நல்லது பேசினா நம்மளுக்கு நல்லதே நடக்கும். ஆனா நம்ம கெட்டது பண்ணா நம்ம கெட்டது யோசிச்சா கெட்டது சீக்கிரமா வந்துரும்மா. என்ன உளர்ற? உங்களுக்கு தெரியாதுமா, சாப்பாடு இல்லாம எவ்வளோ அவஸ்தை தெரியுமா. இனிமேல் ஃபுட் வேஸ்ட் பண்ண மாட்டேம்மா. காலெல்லாம் வலிக்குதுமா. பாவம்மா அவங்க. யாரு பாவம்? அவங்க கோயிலு டீ கடை. என்ன கோயிலு கடை? என்ன ஆச்சு உனக்கு? ஆழியா ஆழியா இங்க பாரு, இங்க பாரு. உனக்கு ஏதோ கனவு வந்திருக்கு சரியா? நீ எதையோ பார்த்து பயந்துருக்க. நீ படு, நான் போய் சாமி ரூம்ல திருநூறு எடுத்துட்டு வந்து வச்சு விடுறேன். எல்லாம் சரியாயிடும் சரியா? நீ படு, நான் வரேன். யாருன்னு பாருங்க. நீங்க அம்மா Alamonji Akil. அகில் போலாமா? நான் வேற வாங்கி தரேன். நான் வாங்கி தரேன். ப்ராமிஸா வாங்கி தரேன். குடும்ப உண்மைகளை போட்டு உடைத்தார். நான் வாங்கி தருவேன் சரியா? போய் தாண்டா நம்பாத. நம்ம ரெண்டு பேரும் மட்டும் சாப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாரா இருந்தாலும் மனசார அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சா அது 100 மடங்கா நம்மளுக்கு திருப்பி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்களை வந்து நம்மளால என்ன ஹெல்ப் முடியுமோ, காசா பணமா கூட வேணாம், ஒருவேளை சாப்பாடு போட்டா கூட அது ரொம்ப பெரிய சேஞ்சை வந்து உண்டாக்கும். நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியா போகும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அதை பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோல வந்து நாங்கள் சும்மா கண்டென்ட்டுக்காக தான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம், யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்லை. அண்ட் இந்த வீடியோல வந்தது எல்லாமே சும்மா ஸ்கிரிப்டுக்காக தான், நாங்கள் கண்டென்ட்டுக்காக மட்டும்தான் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, நீங்களும் ஹாப்பியா இருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உனக்கு வேற வேலையே இல்லை. இப்போ பாரு, லெஃப்ட்ல போலாமா ரைட்ல போலாமா? சார் சார் ஸ்டாண்ட் எடுக்கல சார். தேங்க் யூ. தேங்க்யூ. டேய், பிடி மாஸ்டர் விளையாட வைக்கணும். ஆனால் அவங்கள பார்க்கும்போது